அதுக்கு பேர்ல சாமி அது பெரிய பாறாங்கல்லா இருக்கும் போல சாமி. எதுக்கு வந்திருக்கோம்? உன்னை தூக்கம் வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கே அந்த குப்பி அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியும். அது வந்து மச்சால் பண்ணது எனக்கு தெரியும். எங்க சுத்தி நம்ம குப்பி நம்ம கவுட்டுக்குள்ள ராத்திரி வந்தாகணும். அதே சோடி கொடுத்தா நல்லா இருக்கு பாரு. அது என்ன வைக்கப்படாது ஒரே பொருள் குழந்தை நாசுரா போகுது. எங்க குடிக்க என்ன மயில சாப்பிடுறேன் உட்கார போங்க நல்லா சொல்லுவேன். என் மகனை சந்தேகப்படுறியா நீ? செஞ்சுட்டு வரலாம். அந்த பிள்ளை ஆளு பழக்கா இருக்கு வாங்கி வடிக்கல. அதுவும் பழக்க. அதே நான் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா 2 பேரும் குண்டி சம்மத்தம்பியா இருக்கா? ரெண்டு பேரும் இப்படி குடிங்க நான் பாக்குறேன். வருக வருக வேண்டுவரே பற்றா வளம் எடுக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலவினரே வருக. பச்சாத நீரோடைய வளர்ப்பெடுக்கும் மறுவிடம் கற்றவர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரே வருக. தாங்கள் யார்? உங்களுடைய பேர் என்ன? தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்துக் கூறுங்கள். கண்தோண்டி மன்றோன்ற காலத்துக்கு மன்றோன்றி மூத்த குடி பிறந்த தமிழ் இங்கிலீஷ் பிஸ்னா நல்லா படிக்கிறேன், தமிழ் பிஸ்னா இருக்கிறேன். சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் கலைக்குழுவினர் அனைவருக்கும் ஸ்ரீ மாகாளியம்மன் விடாரியம்மன் கோவில் அலுவலர் மதிப்பிற்குரிய ராஜா டெய்லர் அவர்கள் 301 இந்த கலைக்குழுவை பாராட்டி ராஜா டெய்லர் பெருமைப்படுத்திய கோவில் அலுவலர் அவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 நன்றி. ஹலோ. கண்தோண்டி மன்றோன்ற காலத்தில் மன்றோன்றி
மூத்த குடிப்பிறந்த தமிழினம் தமிழ் வளர்ந்து சார்ந்த பந்தாரை வருவர்கள் அரவிட்டு உபசரிக்கும் வாய்ப்பு வராதையில் இசை நாடகம் எனும் தமிழுக்கு விருதமான குருந்தி கொற்றவன் வளர்த்த கோமகளே என்னை கந்தவிடன் நான் இருக்கும் வெள்ளிமலை என் தந்தை சிவவிடன் தாய் பருவடிச்சி அண்ணன் கணேசவேடன் என்று காலையில் இருந்து காலை கடனை முடித்துக் கொண்டு வந்ததை ஆட்சி பெற்று வந்தேன் வெட்டைக்கு கண்டை ஒரு மானை கொண்டேன் அது மீது காதல் கணிதொடுக்கும் நம்மில்லை கையால் பிடிக்க அவா அது விளைவாக மாணவர்கள் நான் செல்ல மான் திறந்தோடு தள்ளிப்பட்டது அதனால் மாண்பினை நானோட எப்படியமான் இந்த வழக்கு வந்து விட்டது தங்கள் அண்ணனோ மானை உண்டுவிட்டு என்னை திறத்து விட்டார் இங்க வந்த மானை நான் கண்ட மானை என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தாள் நயமாகும் என்பதை நலம் திரும்பி கேட்டுக்கொண்டு மானை நான் எப்படி துரத்து வந்தேன் என்பதை கூறுகிறேன். சொல்லுது பெரிய அழகப்பா யூனிவர்சிட்டி காலேஜில் படிச்சு வருது ஏங்கய்யா அப்படியே பொலந்து தர்றாரு யார போகவே விடமாங்க. உங்களுக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் இந்த குட்டியோட ஆடை ஆபரணங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. உண்மையாகவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த பிள்ளை உதடு கருப்பா இருக்குன்னு சொல்லு அதை சப்பி சப்பி அப்படி கருப்பாய் போச்சு. ஒரு மானை எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கே இல்லை ஏனென்று நான் சொல்ல ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா மானோடு கண்களை காணாது ஏனென்று நான் சொல்ல ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா சொல்லும் வரலாறு காணா அழகான ஆனந்த ஆனமா அழகான ஆனந்த ஆனமா சிவமுனிவன் சிறந்தனை தொட்டினான், வேலை அளித்தான், பாலினை தொட்டினான், உண்டல் அளித்தான். ஆனால் புத்தாரம் தொட்டவில்லை. அதனால்தான் எனது மான் உள்ள வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய மானை உள்ள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டேன்.
உங்களுக்குதான் வேற வேலை இல்லை, இதான் வேலை. உண்மையிலேயே உங்களை பாராட்டணும். உண்மையாவே நீங்க 2 பேரும் வாங்க இந்த பக்கம் வந்தாங்க. ஏன் உங்க துணியில புறாத்தி முடைக்காமலே தெரியல நியாயமாக. உண்மையாவே ரொம்ப மனசாக வடப்பாறையில முத்துலட்சுமி ஒரு டான்ஸ் இருந்தாங்க. என்ன குரல், சின்ன பிள்ளையா தான் இருந்தது. ஆனா அவ்வளோ குரல் அழகா இருக்கு, ஆட்டம் அப்படி ஆடுது. இந்த பக்கம் வந்தா வந்து என்ன அங்க வந்து தொழில கத்துக்கிறதா சம்பாதிக்க மனுஷா செட்டிநாடு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஓரளவு எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையா இருக்கும், அவ்வளவுதான். சரி, வர வாழ்த்துக்கு. ஆனா நம்ம மான்குட்டி இங்க இல்ல, உங்களுக்கு தான் வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேலை இல்லையா? உட்கார்ந்துட்டு பாருங்க, முதல்ல வயசானவங்க தான் உட்காந்துருக்காரு இல்லையா? கொஞ்சம் என் வயசுல உள்ளவங்களும் கிளம்பிட்டாங்க. என் வயசுன்னா என்ன, 12 வயசு 6 மாசம் நடக்குது எனக்கு. நான் 50 வருஷம் கழிச்சு இப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா பள்ளிக்கு 12 வயசு முடிச்சு 6 மாசம் தான் நடக்குது. ஆடி வந்தாங்க வாய முடியும். ஆடி வந்தா 23 முடிச்சு 20 காலையில எழுந்திருச்ச உடனே வாசல தெளிச்சு கோலம் போடணும் தான் சொல்லுவாங்க, தவிர வாசல் மூட்டி கோலம் போடணும்னு சொல்ல மாட்டாங்க. அது வாசலை தெளிச்சுட்டு அதன் பிறகுதான் கூட்டணும். அது அதிபதிக்கு தெரியுது தெரிஞ்சு சரியா செய்வாங்க. காலையில எழுந்திரிச்சு கதை வந்து திறக்கும் பொழுது ஐயா முடியாம சாணம் தெளிச்சுட்டா நம்ம அண்ணன் தொழிக்கலையே அப்படி சொல்லி முகத்தை கூட கழுவாம அப்படியே வந்து கதவை திறந்துக்கிட்டு விளக்க மாத்த எடுக்க முதல்ல பறந்து கூட்டுறது. அப்படி செய்யக்கூடாது. எல்லாம் வாசல் இந்த மாதிரி இடத்துல கூட்டணும்னா என்ன ஆகும், கிளம்பு போக. அது முதல்ல தண்ணியை தெளிச்சுட்டு அதன் பிறகு வாசல்ல சாணம் தெளிச்சு கூட்டுவாங்க. ஏன் சொல்றாங்க, சின்ன விஷயமா இருந்தாலும் இதுல மிகப்பெரிய விஷயம் இருக்கு. முகத்தை கழுவிட்டு நம்ம சாணம் தெளிச்சோம்னா சீதேவி வருவா. இல்லைன்னா நம்ம முகரைய பார்த்தோன்னே பார்த்துருவோம், ஆத்தாடி அக்கா மூதேவி இன்னும் கிளம்பல, அவ கிளம்புனதுக்கு அப்புறம் வருவோம்னு போயிட்டாங்கன்னா அன்னைக்கு படி எடுக்கிறது சிரமம் இல்லை. இது ஐதீக சம்பிரதாயம், நான் சொல்லல, நூல்களே இருக்கு. இது பெண்களுடைய வேலை. இந்த ஆம்பளையெல்லாம் ஒரு வேலை இருக்கு தெரியுமா? காலையில எழுந்திருச்ச உடனே உங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு அதன் பிறகு முதல் வேலையை என்ன செய்யணும் தெரியுமா? நாள்காட்டின்னு ஒண்ணு வீட்டுல மாட்டி வச்சிருப்போம். நாள்காட்டின்னா அதை ஆங்கிலத்துல சொன்னா யாருக்கும் புரியாது. கேலண்டர் அப்படின்னு தமிழ்ல சொன்னோம்னாக்கா ஆங்கிலம். நாங்க தெளிவா இருக்காங்க, நீங்க தெளிவா இருக்கீங்களான்னு பாக்குறாங்க. செக்கப் அவ்வளவுதான். யாரு நினைச்ச லேடி சூப்பர் ஸ்டார் என்ன? அப்ப அது என்ன பண்ணணும், முதல்ல ஆண்களுடைய வேலை. நாங்க பழமொழி விட கேள்விப்பட்டு பார்த்தீங்களா? என்ன பார்த்துட்டு இருக்க வேலை வீட்டுல என்ன வேலை பார்க்கறது? அப்படியே ஆம்பளை வெளியில ஏதோ ஒருத்தோட சண்டை போட்டுட்டா, இல்ல கோபமான விஷயங்கள் ஒரு நிகழ்வு நடந்தா வேகம் வந்தாருன்னா அங்கே உள்ள கோபத்தை நமக்கு கீழே உள்ள வேலை பார்க்குற ஆளுகிட்ட கோபத்தை காட்டிடுவோம். நமக்கு மேல உள்ள மேலதிகாரிகிட்ட கோபத்தை காட்டுவோமா? நல்லா கவனிச்சுங்க. அப்ப பொண்டாட்டிகிட்ட மட்டும் கோபத்தை காட்டுறீங்க ஆம்பளைய, அப்பெல்லாம் நாங்களாம் உங்களுக்கு வேலை காட்டியா? எல்லாம் கவனிக்கணும். ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கோபமா பேசுறீங்கல்ல, அதே உங்களுக்கு மேல உள்ள வேலை பார்க்குற மேலதிகாரிகிட்ட கோபப்பட முடியுமா? செஞ்சிருங்க சார், இப்படிதான் சொல்லுவியா? அப்ப எங்களை பார்த்தா என்ன சொல்லணும்? நாங்க என்ன வேலை சொன்னாலும் சரிம்மா செஞ்சிடமா அப்படி சொன்னாதானே வீட்டுக்கு முதலாளி. நாங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படி சொல்லி சத்தம் போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்?
நான் நல்லா பேசுறீங்க. வேலைக்காரியா நடத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல. இதுல ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லிடுறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளி அப்பதான் முன்னாடி சொல்லுவாங்க, அதான் குறிச்சு வைக்க வேண்டிய விஷயம். யாரு வெளியில போற ஆம்பளைக்கு ஒரு வேலை தான், ஆனா வீட்டுல உள்ள பொம்பளைக்கு 1000 வேலை. ஆனா கடைசியில பேர் எங்களுக்கு என்ன வைக்கிறீங்க? வீட்டுல நீ சும்மா தானே இருக்க அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அது முக்கியமான விஷயம் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 1000 வேலை பார்த்தாலும் பொம்பளைய ஒரே ஒரு வேலையை மட்டும் மறந்துடுவோம். அதே அந்த காலண்டர்ல உள்ள தேதியை கிழிக்கிறது, அதை பெண்கள் மறந்துடுவோம். ஆனா ஆண்களுடைய வேலை என்னன்னா, காலையில எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையே அது. இன்னைக்கு என்ன தேதி அப்படிங்கிறது, என்ன தேதி? சித்திரை தொழிலாளர்கள் தினம். நன்றி. நம்ம எல்லோருக்குமே தினம். நம்ம எல்லாருக்கும் மட்டும் இல்ல, தொழில் செய்யற எல்லாருக்குமே எல்லாரும் அப்படி அப்படி சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த காலண்டர்ல உள்ள தேதிய கிழிக்கணும். அது உங்களுடைய வேலை. அது மட்டும் வேலை இல்ல, தேதியை கிழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த தேதியில நம்ம என்னத்தை கிழிக்க போறோங்கதான் முக்கியம். புரியுதா? என்ன வேலை பார்க்க போறாரு அப்படிங்கிறது முக்கியமா? ஏங்க உங்க நாடகத்தை பாக்குறதுக்காக எங்க அப்பா பள்ளி அமைச்சர் எடுத்து உட்கார்ந்துருக்காரு, எஸ் வி குமார் உட்கார்ந்துருக்காரு. பாரு போயிட்டாரு, அவர் போல இருக்காரு. கட்ட வண்டி கட்ட வண்டி வண்டி ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும், ஒரு ஆண்மகன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நல்லா சிறப்பா பேசுறீங்க. ஒரே ஒரு சின்ன கவிபாடி சொல்றேன். ஒரு பெண்ணு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கவியா? நான் சொன்ன மாதிரி ஏதாவது குட்டி கதை இருந்தா சொல்லுங்க. குட்டி கதை தான் அது, அதுக்குள்ளதான் இருக்கு. குஞ்சி அழகும் குழந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்துள் நாம் என்ற நறுநிலை கொண்ட பெண்ணின் கல்வி அழகு அழகுனா. பெண்ணின் கல்வி அழகு அழகுனா இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படித்தவனாகிறான். ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த குடும்பமாகிறான். கல்வி தானே சிறப்பு. உங்களை மாதிரி நான் கவி 1000 கவி பேசுவேன், சரியா? ஆனா கவியை விட இப்பெல்லாம் எனக்கு பழமொழி தான் பிடிக்குது. சொல்ல வர்றேங்க. இல்ல அது எனக்கு தெரியுது என்ன சொல்ல வரீங்க. தம்பி மணி வீடியோ நிறைய எடுத்துருக்காப்ல அந்த கவியை எடுத்துருக்கீங்களா? அதனால என்ன சொல்ல வரா, ஒரு பழமொழி என்ன தெரியுமா? பழமொழியிலே பிடிச்ச பழமொழி, கூலிக்காரன் மேற்க பார்ப்பேன், கூத்தாடி கிழக்க பார்ப்பேன். கூலிக்காரன் ஏன் மேற்க பார்க்கிறாரு? கிராமத்துல பணத்தை வாங்கிடலாம். எங்க பாட்டி எப்படி பார்த்து வாங்கிடலாம், நிறைய வாங்கிடலாம். உயிரை கொடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தா பாத்துக்கிட்டு இருக்கா. துரோகம் யாரும் வஞ்சகம் இல்லாம துரோகம் இல்லாம தொழில் பண்ணிருக்கோம். இது அவங்களுக்கே தெரியும். மானுக்கு உண்டான அடையாளம், அடையாளத்தை Bye-bye.
காட்டுக்குள் மேவாதமா மேயாதமா மேயாதமா Oh
சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல கச்சேரி பார்க்குற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த மக்கள் அந்த கடை வாசிக்கிறாருல்ல, அவரு 2 பேரும் சேர்ந்து போய் அவரை முடக்கி அவரு கூட முறைச்சு வாச்சாங்க. நான் நினைச்சேன் 2 பேருக்கு ஏற்கனவே ஒரு மேடையில சண்டை கண்டை வந்திருக்கோம், நம்ம நாடகத்துல சண்டை ஓட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரியே வந்திருக்குமோ நினைச்சேன். ஆனா உங்க 2 பேர்த்தையும் பார்த்த பிறகுதான் தெரியுது நான் இந்த நடை வைக்க போறேன் அப்படிங்கிறது அவர் காட்டுறாரு, அதைத்தானே நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறீங்க. அதாரி இல்ல பாடி முடிஞ்ச உடனே இப்படி வாசிச்சு வாங்க. எவ்வளவு வெயிட்டா இருக்கு வெயிட்டான ஆளுக்கு அப்புறம் வெயிட்டா தான் வாசிக்கிறேன். மாடல்ல உன்னை என்னை விரும்புறீங்களா? அப்படியா? ரொம்ப நாளா அப்படியா? ரொம்ப நாளா நீங்களா விரும்பிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இப்பதான் என்கிட்ட சொல்றீங்கன்னு சொல்ல வர்றேன். நான் உங்களை விரும்பிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. எனக்கு தெரியாதுல நீங்க விரும்புறீங்களா? விருப்பம் வர மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. அப்படியா? நீயே தான் எனக்கு மனவாட்டம். அது வேணாம், ஆளோட பாடுங்க. ஆளோடோ இங்கே பாடும் தென்றலே, ஆகாயம் தேடும் திங்களே, வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களை உண்மைகின்றதே நடக்கவா, பாடும் தென்றலே, ஆகாயம் தேடும் திங்களே, வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களை உண்மைகின்றதே நடக்கவா,
வாழ்டா ஆழமினை பாடுடா பாடுடா என் நம்பி படிகளை விட்ட வெயிலில் உள்ள சுகமான கொடுக்குவா சிறு 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 இங்கே மேகமாய் சொல்வது என்று நான் கோபம் வந்து இருக்கிறாரு என்னதான் வந்துருக்கீங்க இந்த வேடூரு என்னை விரும்புறாரா தெரியும் தெரியும் வேருக்கு விரும்புக்க பாடினா அப்புறம் விரும்பத்தானே செய்யணும் முருகன் வேண்டும் அதை சாமி கும்பிடுவான் மனம் படுத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு இப்பொழுது வெள்ளை வந்திருப்பது நானே. உனக்கு என்ன வர வேண்டுமா கேள் தருகிறேன். தாங்களாடிய நாடகங்களில் குருந்தப்பட்டு நாடகமும் ஒன்று. எமக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? உலக மக்கள் எல்லாம் பள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். இந்த முதல் தேவர்கள் மூவர்கள் மக்களிவரும் பள்ளி தெய்வயானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்களிவரும் மாதம் மாறி மழை பெய்து எல்லா வளமோடும் நலமோடு வாழ்வார்கள். கட்சி மேல உணங்கட்டும். உலகில்
எங்கள் நாடகத்தினுடைய சிறந்த முறையில் அமைதி காத்து ரசித்து ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவொலி அமைத்து விசாலயங்கோட்டை சென்று அருணா ஒளிபெருக்க நேயப்பர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்த குருந்தமட்டை சென்று கல்லர் சமூகத்தினர் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களை சிறந்த முறையில் அழைத்து வந்த மரியாதைக்குரிய யூடியூப் சேனல் மணி அண்ணன் அவர்களுக்கும் அதற்கடுத்தபடியாக கலைஞர் அருமை மாமா சாத்தனூரை சேர்ந்த தர்மலிங்கம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.